அனைத்து என் ஈழ உறவுகளுக்கும் என்னுடைய முதலில் என்னுடைய அன்பான வணக்கம், நன்றி. என்னை விட என்னுடைய முன்னேற்றி யாராக இருந்து தமிழ்நாட்டில் தலைவருக்கும் போராளிகளுக்கும் பெரும் பங்காற்றியே உழைத்த ஐயா பழ நெடுமாறன் அவருடைய ஒரு வழியில் மகனாக இருக்கக்கூடியவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அவர் இங்கு வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா பழ நெடுமாறனுடைய வாழ்க்கை இணையருடைய மகன், அந்த முறை அவர் மிக நெருங்கிய உறவு. அவங்களுடைய இடத்தில்தான் குற்றாலத்தில் நெல்லை மாவட்டத்தில் தமிழீழ தேசிய தலைவர் சிறிது காலம் இவர்கள் வீட்டில் தான் இருந்தார்கள். ஆனால் நீங்க வாங்க, எல்லா பகுதியும் இருக்கு, வாங்க எல்லாம் வாங்க வாங்க. அதனால அவரையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அறிமுகம் செய்வதிலே நான் பெருமை அடைகிறேன். எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவருடைய நம்ம உறவு வந்து பேசி வாக்கில் இருக்கும்போது எனக்கு பிடித்த தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தில் உயிராய் நான் நினைக்கின்ற தமிழ் தேசிய தலைவருக்கு மிகப்பெரிய பலமாக இருந்த எங்கள் கிட்டண்ணா அவரை வைத்து நான் என் புத்தியவை மாவீரன் தீபன் அவர்களுடைய உருவ திறப்பு விழாவுக்கு வந்த தலைவருடைய தாயும் தந்தையும் வந்தார்கள். கிட்டண்ணா ஒரு கால் இல்லை, அந்த மரம் பொருத்தப்பட்டதோடு ஊனி அன்றைய சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த இளம் புகழேந்தி பல தோழர்கள், ஆதரவு தோழர்கள் எல்லாரையும் வைத்து இந்த கடலூர் டவுன் ஹாலில் திறந்தோம். அவங்க அண்ணன் இருக்காருன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு ஆனந்த கண்ணீர். எப்படியாச்சும் அவர் பார்க்கணும், எனக்கு ஏற்பாடு செய்யுங்கன்னு சொன்னேன். அவங்க எங்க வந்து உட்காந்து மகிழ்ச்சி. நான் வந்து ரொம்ப எமோஷனல் ஆளு. அதனால நம்முடைய மதி மாஸ்டர், நம்முடைய சசி தினேஷ் மாஸ்டர், எனக்கு கார் ஓட்டி இன்னொரு முகம் காட்டாம தன்னை விளம்பரப்படுத்திக்காமல் இருந்த குமரப்பன் நினைக்கிறேன். அது போன்று இன்று வந்து சந்தித்து பார்த்த உடனே என் கண்களில் என்னை அறியாமலேயே மேடையிலே அழுதுவிட்டேன். விமானப்படையில் பணி செய்த தோழர், அது மாதிரி எத்தனையோ போராளிகள் குடும்பம் இன்னைக்கு உயிரோட அவங்க எல்லாரையும் பார்க்கறதுல உண்மையிலே நான் தான் உங்களே கொடுத்து வச்சிருக்கணும். அது இயற்கையாகவே என்னுடைய மண்ணுக்கு உரிய அந்த மாண்போ என்னவோ எனக்கு தெரியவில்லை. பண்டுட்டி ராமச்சந்திரன் என்னுடைய சொந்த உறவினர், என்னுடைய சித்தப்பா. அவர்தான் இந்தியா இலங்கை பிரச்சனையை அன்னை இந்திரா காந்தி அவர்களிடமும் பார்த்தசாரதி வெளியுறவுத்துறை செயலாளர் அவரிடமும் எடுத்து கூறி 6 மாத காலம் அமெரிக்காவில் நியூயார்க்கில் தங்கி, இன்றைக்கும் நான் இப்போது அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஜெனரல் அவர்களை, அந்த பியூரோக்ரசி என்று சொல்லக்கூடிய லாபி செய்வர்களை அங்கே சில நாட்கள் தங்கி நான் செய்தேன். ஆனந்தி சசிதரன், அக்கா புஷ்பராணி, நாங்கள் 3 பேரும் நேரம் கேட்டு சென்று சந்தித்தோம். அப்போது ஒருவர் ஐயாவை போன்று திடீரென்று வந்து தன்னை யார் என்று அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது எனக்கு மகிழ்ச்சி கிடைத்தது. அவர் வீட்டில் தான் எங்களுடைய சித்தப்பா பண்ருட்டியார் அன்றைக்கு இந்தியாவின் 120 கோடி மக்களின் சார்பாக இந்திரா காந்தி அவர்களால் ஐநாவுக்கு அனுப்பப்பட்டு இந்த ராஜேந்திர நடவடிக்கையில் அன்றில் தொடங்கி தொடர்ச்சியாக எங்களுடைய அந்த புலியூர் என்கிற அந்த மண் வந்து இந்த புலியூர் புலிகள் அப்படின்னு கனெக்டிங். அது காரணம், நாங்கள் கடலூர் பக்கத்தில் வேதாரண்யம், கோடியாக்கரை, கடலூர் துறைமுகம், கடலை சார்ந்திருக்கிறோம். அங்கு புலிகள் எப்போது அந்த போராட்டத்தை தொடங்கினார்களோ அப்போதெல்லாம் பல்வேறு காலகட்டங்களில் படகினூடாக வந்து எங்கள் ஊரில் கரையேறி எங்கள் குறிஞ்சிப்பாடி, குள்ளஞ்சாவடி பகுதிகளில் கைத்தறி நெசவாளர்கள் அதிகம். நான் 6ஆம் வகுப்பு படிப்பதற்கு என் சொந்த ஊர் புலியூரில் இருந்து குள்ளஞ்சாவடிக்கு வந்தேன். அப்போது வந்து பயிற்சிக்காக இந்த கைலிகளை இயக்கம் கேட்டது. அதை நான் போய் வசூல் செய்து அதை படகுகளை ஏற்றி அனுப்புவோம். அப்போது இருந்து எனக்கு நினைவு தெரிந்த காலத்திலிருந்து புலிகளோடு பழக்கம். அப்புறம் பயிற்சிக்கு வந்த போது எங்களுடைய வீட்டில் குள்ளஞ்சாவடியில் தங்கி அவர்களுடைய கையை பிடித்து அவர் சைக்கிள் ஓட்டுவாங்கன்னா பின்னாடி சின்ன குழந்தையா பையனா ஏறி உட்காந்துட்டு போவேன். பம்ப் செட்ல போய் குளிப்போம். எங்க முந்திரிக்காட்டு கூட்டு போவேன். அப்போ அவங்களுடைய ஒழுக்கம், அங்கே தமிழ் விடுதலை போராட்டத்திற்கு தலைவர் தலைமையில் இயங்கிய இந்த போராளிகளுடைய அர்ப்பணிப்பு, தியாக வாழ்வு, அதையெல்லாம் கேட்டு கேட்டு நான் அவர்களில் ஒருவராக ஆக முடியாது. அந்த உணர்வை பெற்றேன். அந்த உணர்வை பெற்ற என்னுடைய வழி. அதற்கு பிறகு சில காலம் தமிழ்நாடு விடுதலை படையை தமிழரசன் தலைமையேற்று நடத்தினார். அவரை காவல்துறை அதிகாரிகளோடு சதியோடு அவர் வீழ்த்தப்பட்டார். அதற்கு பிறகு அந்த படையை நான் வெளியிலிருந்து மறைமுகமாக கொஞ்ச காலம் இயக்கினேன். அதுவும் யாருக்காக என்றால் இயக்கத்துக்காக, விடுதலை போராட்டத்திற்காக. ஒரு கட்டம் இலங்கையில் மிகப்பெரிய
இணைய போர் நடந்த போது எதுவும் கையாளாத ஒரு சூழ்நிலை இருந்த போது நானே ஒரு திட்டமிட்டு அல்லது ஆதரவு தந்து என்னுடைய வீட்டிலேயே நாங்கள் அதற்கான ஆயுதங்களை தயாரித்து 1996 இலங்கை தூதரகத்தில் தூதர் பணியாளர்கள் இல்லாத ஒரு சூழலில் அங்கு ஒரு தாக்குதலை நடத்தி அந்த வழக்கை நான் சந்தித்தேன். காவேரியிலிருந்து தண்ணீரை தரமாட்டோம் என்று ஒரு கொடைக்கானல் வழக்கு புலிகளுக்கு இனத்துக்கு ஆதரவாக ஒரு செய்தார்கள். நாங்கள் இதற்காக செய்தோம். ஏதாவது ஒன்று செய்யணும் அந்த இனத்துக்கு அந்த மக்களுக்குன்னு எல்லா முயற்சியும் எடுத்து அங்கு நாங்கள் தோல்வியுற்றோம். ஆனாலும் கூட இது போன்று அன்றையிலிருந்து இன்றைய வரை அந்த தொப்புள்குடி உறவுகள் தொடர்கிறது. அதில் எனக்கு கடுமையான சோகம். ஏற்கனவே அது போன்ற இறுதிப் போரின் போது வந்து படகுகளில் வந்த கரும்புலி போராளிகள் வந்து எங்களை சந்தித்து விட்டு நாங்கள் கொடுத்த சில உதவிகளை பெற்று பயணித்த போது கடல் எல்லையில் வைத்து சிங்கள பேரினவாத அரசு அவர்களை அங்கே கொண்டார்கள். அதில் ஒருவர் தப்பித்து திரும்பவும் வந்து இப்படி எண்ணற்ற உறவுகளோடு தான் என் வாழ்நாள் கடந்து கொண்டிருக்கிறது. இங்க நீங்க இதை சொல்லியிருக்கிறீங்க. இப்போது கூட வரும்போது நம்முடைய மதி மாஸ்டர் சொல்லிட்டு வந்தேன். ஒரு அண்ணன் தலைவருடைய கல்வெட்டித்துறைக்கு பக்கத்து ஊரா அல்லது பக்கத்து தெருவா சொன்னார், எனக்கு ஞாபகம் இல்லை. கிட்டண்ணன் கூட தான் அவர் இருந்தாரு. தலைவர் ஒத்த வயது. அவர் பல இன்டர்போலால் கைது செய்யப்பட்டு அவர் ஆயுள் சண்டை அனுபவித்துட்டு ஒரு 10 ஆண்டு காலம் இந்தியாவில் எங்கே இருந்திருக்கிறார். இருந்துட்டு தற்போது அவர் உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டு மூளையில பெரிய அளவில் ஒரு ஆபரேஷன் செய்யணும் அப்படின்னாங்க. அதற்காக அவர் வந்து தமிழ்நாடு அரசு மருத்துவமனைக்கு போயிருக்கிறாரு. நீங்க வந்து வேற நாட்டினுடைய பிரஜை, உங்களை நாங்க சேர்த்துக்க மட்டும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்ப தடா ரஹீம் சொல்லி தடா வழக்கில் இருந்த ஒருவர், இவர் மிக முக்கியமானவர், கிட்டண்ணம் கூட இருந்தவர். அதனால இவர் தலைவருக்கும் ஒத்த வயது உள்ளவர், தலைவர் ஊர்க்காரர், எப்படியாச்சும் அவரை காப்பாற்றணும், ஏதாவது பண்ணுங்கன்னாங்க. அப்ப அவரை வந்து நான் வந்து மருத்துவமனைக்கு போய் மருத்துவத்துறை அமைச்சருக்கு சொல்லி, துறை செயலாளர்கிட்ட சொல்லி நானே பொறுப்படுத்தி இந்த சிகிச்சைக்கான கட்டணத்தை கட்டி அவர் உயிரை காப்பாற்றி விட்டேன். ஆனால் அந்த மருத்துவமனையில் சேர்க்கும் போது சொல்லிட்டாங்க அனுமதித்து சிகிச்சை பண்ண. நான் அப்ப சொன்ன அரசுக்கு சொன்னேன், என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன். இவர் தலைவர் வல்வெட்டி துறையில் பிறந்த ஒரே காரணத்திற்காக வேண்டாம் ஒரு ஈழத் தமிழாக அவர் போராளியா பார்க்க, ஒரு ஈழத் தமிழாக அவர் உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்று அவர். அப்பதான் உங்களுடைய மனைவி ஆசிரியர். பிறகு அவரை வரவழைத்து எங்கு தங்குவது என்று பிரச்சனை, பதிவுகள் இல்லை, காவல்துறை கியூப்ராஜனுடைய ஒப்புதல் இல்லை, தமிழ்நாடு அரசின் ஒப்புதல் இல்லை, பாஸ்போர்ட் இல்லை. அப்படி இருந்த ஒருவர் எப்படி சட்டத்துக்கு புறமா சிகிச்சை அளிப்பது என்ற பிரச்சனை வந்த போது, உங்க அரசுக்கு ஏதாச்சும் ஒன்றிய அரசால் நெருக்கடி வந்தா என் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று நான் ராஜினாமா கடிதத்தை குடித்துவிட்டு அவரை பத்திரமாக காப்பாற்றி மிகப்பெரிய மேஜர் ஆபரேஷன் செய்து அவர் சில மாதங்களுக்கு முன்பாக அவர் மனைவியை வர வைத்து பாதுகாப்பாக நான் அவரை தாயகத்திற்கு, அவர் பல ஆண்டுகளுக்கு பிறகு 40 ஆண்டு அத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பிறந்த தமிழீழ மண்ணை பதித்து அங்கிருந்த ஆனந்த கண்ணீரோடு வீடியோ காலில் எனக்கு பேசி சொன்னார். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கிலே அல்லது ஆயிரக்கணக்கிலே என் உறவுகளுக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விளம்பரமும் இல்லாமல், எந்த அது ஒரு பெருமையா மேடைகள்ல கூட சொல்லாம நான் வந்து அந்த பணிகளை இன்னமும் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். 2009 எல்லாம் முடிந்து விட்டது என்ற பிறகு அண்ணன் தெய்வீகன் அவர்கள் தலைமையில் தலைவரால் அனுப்பப்பட்ட ஒரு குழு, அந்த குழுவிலிருந்து ஒரு குழு என்னை வந்து சந்தித்து அவர்களோடு சில முயற்சிகளிலே இவர்கள் தங்கியிருந்த அதே முந்திரி காட்டில் மேற்கொண்டு அதற்காக ஒரு வழக்கை சந்தித்து அந்த வழக்கில் அவர்களை எல்லாம் வாழ்நாள் முழுவதும் இங்கேதான் சிறையில் அடைக்க வேண்டும், என்ன சொல்லுகிறாய் என்று மறைந்த முதலமைச்சருடைய காவல்துறை உளவுத்துறை கியூ பிரிவு கேட்டபோது அவர்களுக்காக நான் என் உயிரையே தர தயாராக இருக்கிறேன் என்று சொன்னேன். அப்ப எனக்கு ஆதரவு கொடுங்கள் என்றார்கள். ஆதரவு கொடுத்து அவர்கள் அனைவரையும் இன்றைக்கு பத்திரமாக பாதுகாப்பாக வெளியில் எடுத்து இன்றைக்கு உலகத்தின் பல்வேறு நாடுகளை உயிரோடு குடும்பத்தோடு வாழ்கிறார்கள். இதுபோன்ற எண்ணற்ற செய்திகளை என்னால் சொல்ல முடியும். இனப்படுகொலையை தோல் கொடுத்து துணைகின்ற காங்கிரஸோடு நான் ஒருபோதும் ஒட்டுமில்லை, உருவமில்லை, அவரோடு பேசியதில்லை, அவர் மேடைகள் தோன்றியதில்லை, அவர்கள் வாக்குகளும் கேட்பதில்லை. ஆனால் திமுகவை நான் ஆதரித்ததற்கான காரணம், அவர்களை வெளியனுப்பி பாதுகாப்பாக வெளியனுப்ப வேண்டும். குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் படிச்சாங்க, உடனே அங்கங்க கியூ பிராஞ்சு போய் இவங்கெல்லாம் புலிகளுடைய பிள்ளைகள் வெளியனுப்பணும்னு சொல்லி டிசி கொடுத்துட்டாங்க. அதனால இவங்களை எப்படி நம்ம கைவிட முடியும்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கத்தை போய் திரும்ப ஜெயலலிதா சொன்ன மாதிரி சொன்னேன், நீங்க எனக்கு சீட்டும் தர வேண்டாம், நோட்டும் தர வேண்டாம், எனக்கு 10 கோரிக்கை எழுதி கொடுக்குற இதை செய்யுங்கன்னு சொன்னேன். ஒன்று,
அம்மையார் மறைந்த ஜெயலலிதா சொன்ன தமிழகத்தில் நடந்த இனப்படுகொலை, அதற்கான சர்வதேச நீதி விசாரணை, ஒரு பொது வாக்கெடுப்பு, இந்த 7 வரையும் விடுதலை செஞ்சு சிறப்பு முகாமில் இருப்பவர்களையும் விடுதலை செஞ்சு அவங்க விரும்புகிற நாடுக்கு அனுப்பணும். இதுதான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களிடத்தில் நான் வேண்டுகோள் வச்சேன். அவங்க தமது உறவுகளை தேடி எங்கேயாவது சென்று மானத்தோடு உழைத்து அவர்கள் சம்பாதித்துக் கொள்வார்கள். சிறைப்படுத்தாமல் அவர்கள் அனுப்பி வைக்க உதவி செய்யுங்கன்னு ஜெயலலிதா கேட்டேன். அவங்க எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி உங்ககிட்ட கேட்கிறேன், எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுதான் நான் இன்றைக்கு திமுக ஆதரித்திருக்கிறேன். இதை எங்க தாய்மண்ணில் சொன்னா அது அரசியல் ஆயிடும். அதனால அங்க நான் எந்த மீட்டிங்ல இருந்த அளவுக்கு விவரமா சொல்லல. இங்க சொல்றேன் அப்படின்னா இது மாதிரி சில காரணங்களுக்காக தான் நான் அரசாங்கம், எனக்கு எம்எல்ஏ பதவி, எம்பி பதவி அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த பதவியை பயன்படுத்தி நான் 1 சென்ட் நிலமோ பணமோ சொத்தோ சேர்க்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எங்க அண்ணன் 5 பேர் உட்கார்ந்து நாங்க பேசி முடிவெடுத்தது, நம்முடைய சொத்து பத்து, நம்முடைய வாழ்வு, எதிர்காலம் எல்லாம் யாருக்காக அப்படின்னா, நான் எல்லாரையும் கூட்டு வச்சு ஒப்புதல் கேட்டேன். ஈழத்தமிழர்களுக்காகவும் தமிழக விடுதலைக்காகவும் என் உயிரை விட 1000 மடங்கு நான் நேசிக்கின்ற அந்த அற்பற்ற தமிழ் தேசிய தலைவனுக்காகவும், அந்த தலைவனுடைய முகத்திற்காக அல்லது அவர்களோடு உட்கார்ந்து ஒருவேளை அமர்ந்து சென்று விட்டு சிரித்த முகத்தோடு தன்னையே ஆகுதி ஆக்கி கொண்ட இந்த கருமொழிகள் வீரர்கள் அங்கேயர்கண்ணில் தொடங்கி மில்லரில் இருந்து ஒவ்வொரு போராளிகளுடைய தியாகம், அவங்க உயிரே கொடுக்கறாங்க. ஆனா நம்ம குறைஞ்சபட்சம் வம்பு வழக்கு தான் வரும், சிறை தான் வரும், இல்ல நம்ம சொத்து தான் இழப்போம். இதுக்கு நீங்க எல்லாம் உடந்தியா அப்படின்னு அவங்களை கேட்டு, நீங்க எல்லாம் தமிழ்நாடு விடுதலைப்படை ஆதரித்தவங்க தானே, அதே மாதிரி புலிகளையும் நம்ம ஆதரித்தவங்க தானே அப்படின்னு அவங்க ஒப்புதலோடு தான் இந்த நடவடிக்கைகளை. நான் இப்ப எம்எல்ஏவா இருந்தேன், எங்க அண்ணன் எதுவா இருந்தாலும் எங்க அண்ணன் 5 பேர் நாங்க யாராருக்கு எந்த வேலை என்ன சொல்லணும் அது அவர்கள் எல்லாம் மிக கணக்கச்சிதமா செய்வாங்க. பொருளாதாரத்தை மட்டும் நான் பார்த்துக் கொள்வேன். அப்படிதான் எங்களுடைய உடன் பிறந்த சகோதரர் திருமாவளவன் அவர்கள் நம்முடைய உறவுகளை தங்க வைத்திருந்தார். இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு நாள் நான் ஒரு வாய்ப்பு கேட்டேன், உங்களுக்கு எல்லாருக்கும் என் கையில பரிமாறணும், சாப்பாடு போடணும், இவங்க எல்லாம் கூடிய விரைவில் வெளியேறுவாங்கன்னு எல்லாரையும் உட்கார வச்சு என்னுடைய முந்திரி தோட்டங்களை என் கையால பரிமாறிதான் அந்த குழந்தைக்கு நான் தண்ணி கொடுத்தேன், ஊட்டி விட்டேன். அந்த தம்பினுடைய பேச்சு பார்க்கும்போது மதி மாஸ்டர் சொன்னாரு, சசி மாஸ்டர் சொன்னாரு, நீங்க கொடுத்தவங்க எல்லாம் இன்னைக்கு டாக்டரா இருக்காங்க, இன்ஜினியரா இருக்காங்க அப்படின்னாங்க. கண்டிப்பா நீங்க டாக்டரா இன்ஜினியரா அந்தந்த நாட்டில் எது உயர் பதவிகளோ அந்த பதவிகளை அடைந்து நீங்க மக்கா சாரதா மாரி, அண்ணன் பாலா மாரி, நம்முடைய துர்கா மாரி, சிவா மாரி, இன்னும் விளம்பரமே படுத்திக் கொள்ளாத நல்ல மனங்கள் பல ஈழ உறவுகள், தமிழ்நாட்டு உறவுகள் அந்த உதவிகளை செய்யறாங்க. அந்த மாரி நீங்க சமூகத்தில் மேன்மோங்கி உயர்ந்த இடத்துக்கு நீங்க நம்முடைய அந்த தனித்தமிழ் ஈழம் என்கிற ஒரு சுதந்திர காற்றை நாம் சுவாசிக்கின்ற வரையில் நம் தாய்மொழி மறக்கவே கூடாது. நான் இளமை காலத்தில் தியாகராகங்கள், களத்தில் கேட்கும் காணங்கள், இந்த பாடல் வரிகள் ஐயா புதுவை ரத்தினதுரையும் காசியானந்த ஐயாவுடைய வரிகள், அதற்கு பிறகு என்னுடைய உறவினர் கவிஞர் அறிவுமதி அவர்கள் சில பாடல்களை ஈழத்திற்காக எழுதினார். எனக்கு ஈழம் புலிகள் அப்படின்னாலே போதும், எனக்கு என் சொத்து பத்து நிலம் பதவி அதை எல்லாத்தையும் நான் பொருட்படுத்தவே மாட்டேன். எல்லாவற்றையும் என்ன யாரு கேட்டாலும் கொடுத்துருவேன், என்ன கேட்டாலும் செஞ்சிருவாங்க. லிமிட்டடே கிடையாது. இன்னி வரைக்கும் கூட எங்க இந்திய பணத்துல கோடிக்கணக்கான ரூபாயில நான் உதவி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கடந்த 3 மாதம் கூட ஒரு பெரிய தொகையை, ஒரு 50 லட்சம் ரூபாய நான் எனக்கு நம்பின ஒரு போராளி மூலியமா நாட்டில் இருக்கிற வீடியோ கால் இல்லாத, கை இல்லாத, கண்ணு இல்லாத உறவுகள், நேற்று முன்னு கூட அக்கா ஆனந்தி அக்காவை தொடர்பு கொண்டு இந்த அனர்த்தத்துல பாதிக்கப்பட்ட அந்த உறவுகளுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னா, அவங்க சில போராளிகள் குடும்பம் இருக்கிறாங்க. இப்ப அரிசி பருப்பு துணிமணி எல்லாம் எல்லாரும் கொடுக்குறாங்க, அது வேண்டாம். அவங்க எல்லாருக்கும் கறவை மாடு இல்ல ஆட்டு பண்ணை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை சொன்னாங்க. கண்டிப்பா சொல்லுங்க, நம்ம அது மாதிரி ஒரு 10 போராளிகள் இந்த விஷயம் தேர்ந்தெடுப்போம். போராளிகள் இல்ல, அவங்க அப்பாவோ அம்மாவோ மனைவியோ குழந்தையோ கஷ்டப்பட்டாங்கன்னா அந்த மாதிரி உதவிகளை செய்வோம். அது விளம்பரம் இல்லாம நம்ம செய்வோம். ஆசிரியர் திருமண உடனே எனக்கு பட்டியல் அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப எதுக்காகனா, என்னுடைய ஒவ்வொரு சம்பாரணையும் யார்கிட்டையும் லஞ்சம் வாங்க மாட்டேன், கமிஷன் வாங்க மாட்டேன், கனிம கொள்ளை அது மாதிரியான சட்டத்துக்கு புறமான தொழில் செய்ய மாட்டேன். ரொம்ப நேர்மையா இருப்போம், நியாயமா இருப்போம். ஆனா தலைவருடைய ஒரு பாணி அல்லது எங்க தமிழரசனுடைய ஒரு பாணி, தமிழ்நாடு விடுதலை படையினுடைய பாணி, தமிழரசனுடைய புலவர் கலியுருமால் கிட்ட நான் கண்ட அந்த அரசியல் வந்தது, இருப்பவனிடமிருந்து எடுத்து இல்லாதவர்களுக்கு பகிர்ந்தளிப்பது. அதுபோன்று சமூகத்தில் பாலியல் ரீதியான தனிமனித ஒழுக்கம் இல்லாத அல்லது மிராசு அந்த ஆண்டை அப்படி இருக்கக்கூடியவர்களை அழித்தொழிக்கிற அந்த செயல், அதுதான் என்னுடைய அரசியல். அப்படிப்பட்ட அந்த பணிகளையும் கொஞ்ச காலம் ஆதரவு களத்தில் நின்னோம். அதனால எனக்கு என்னன்னாக்கா, அந்த பணத்து மீது ஆசையோ பதவி மீது ஆசையோ எதுவுமே எனக்கு கிடையாது. அதனால என்னுடைய குடும்பம், என்னுடைய சொத்து பத்து, 100கணக்கான ஏக்கர் முந்திரி காடுகள் இருக்கிறது, பிரச்சனை இல்லை. இன்னைக்கெல்லாம் நாங்க எங்க பகுதியில் விலை ரொம்ப ஏறி போச்சு. வெறும் ஒரு ஏக்கர் 10,000 இருந்துச்சு, இன்னைக்கு ஒரு ஏக்கர் 1 கோடி 2 கோடி போகுது.
அதனால எங்க முன்னோர்கள் முன்னேற்றியவர்கள் எல்லாம் நல்ல நிலம்பலங்களை கொண்டவர் தான். அதை முழுவதுமாகவே நாங்கள் தமிழீழ விடுதலைக்காகவும் தமிழீழ விடுதலைக்காக தியாகம் செய்த போராளிகள் குடும்பங்களை கௌரவிப்பதற்கும் நான் தயாரா இருக்கிறேன். இங்க வர்ற அன்னைக்கு கூட தமிழ்நாடு விடுதலை படையில் பணியாற்றிய படை தலைவர்களாக இருந்து உயிர்ப்புள்ளார்ந்தவரை ஒரு 30 குடும்பங்களை அழைச்சி அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் அவங்க குடும்பத்துக்கு கொடுத்து அந்த வறுமையில் இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் வந்தேன். 1 ரூபாய் இது வரைக்கும் என்னுடைய பொது வாழ்க்கையில நான் யாருக்கிட்டையும் நன்கொடை வாங்கினதில்லை. குறிப்பா ஈழத்தமிழர்கள் எத்தனையோ பேர் எனக்கு வந்து வெளிநாட்டில் இருந்தவங்க போகும்போது விலை உயர்ந்து ஏதாவது பொருள் வாங்கி தரேன் அப்படிம்பாங்க. கூட சால்வ் பண்றது கூட நான் விரும்பல. எனக்கு வந்து அந்த ஒரு நாடு அடையாம இன்னைக்கு எங்கேயோ பனி தேசத்துல மழையில குளிர்ல முகம் கொடுத்து பேக்கர்ல செக்யூரிட்டியா ஓட்டுநரா எனக்கு தெரியும் பல போராளிகள் தளபதிமார்கள் அங்க நாட்டுல அவ்வளவு பெரிய செல்வாக்கோடு நூற்றுக்கணக்கான படை வீரர்களோடு அந்த மண்ணில் ஆயுதம் ஏந்தி அந்த கம்பீரமான உடையை அணிந்து அப்படி படம் நடத்தி அந்த தளபதிகள்லாம் இன்னைக்கு ஓட்டுநரா இருக்கிறாங்க. 24 மணி நின்று மளிகை கடை வச்சு சம்பாதிக்கிறாங்க. அப்படி உழைக்கிற அந்த பணத்தை எக்காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிக்கு அவர்கள் தரக்கூடாது. அதுல முன்னுதாரணமாக நாம கேட்டு பெற்றக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதல் உள்ளவன். அதனால நாங்கள் முழுவதுமாக அண்ணன் தம்பி 5 பேர் ஒரு உறுதி எடுத்துக்கொண்டோம். உறுதி எடுத்துக்கிட்டு தான் நாங்க 2009 போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிறகும் மீண்டும் அந்த போராட்டத்தை கட்டியெழுப்பதற்கு ஒரு முயற்சி மேற்கொண்டதில் எங்கள் மண்ணில் இருந்து எங்கள் குடும்பமும் நானும் மற்ற சில போராளிகளும் முயற்சி எடுத்தோம். ஆனா அது இப்போதைக்கு சாத்தியம் இல்லாம ஆகிப்போச்சு. ஆனா எனக்கு தெரியும் தமிழீழ தேசிய தலைவன் என்கிற அந்த மகத்தான ஒரு தலைவன் கீழ் இருந்த அத்தனை போராளிகளும் அவ்வளவு அர்ப்பணிப்போடு அவ்வளவு தியாகத்தோடு எதையும் அந்த மண்ணின் விடுதலைக்காக தங்கள் உயிரை மட்டுமல்ல எல்லா குடும்பத்தை மனைவியை பாருங்க. இன்னைக்கு தலைவர் குடும்பம் இன்னைக்கு அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்களுடைய மனைவி 2 பிள்ளை செல்வங்கள் அது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலும் யார் சந்திச்சாலும் இவங்க வீட்டுல 3 போராளிகள் 3 மாவீரர்கள் 2 மாவீரர்கள் 5 மாவீரர்கள் அப்படிலாம் சொல்லும் போது இந்த தியாகத்தை உலகத்துல எந்த ஒரு இனமும் செஞ்சிருக்காது. ஆனா செய்த போதும் கூட வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த போராளிகள் பாலியல் ரீதியான ஆசைப்படுவாங்க, பணத்துக்கு ஆசைப்படுவாங்க, சொத்துக்கு ஆசைப்படுவாங்க. ஆனா அப்படி எதுவுமே இல்லாம ஒரு கஞ்சா இல்லாம ஒரு லஞ்சம் இல்லாம ஒரு பெண்கள் 12 மணிக்கு கூட தமிழீழ மண்ணுல நம்முடைய தமிழீழ காவல்துறை கட்டுப்பாட்டுல நம்முடைய என்ன சொல்லுவாங்க நீதிமன்றம் சொல்லாமன்னு தெரியல. நம்ம தினேஷ் இதுல இருந்தாரு, அப்ப அவங்க என்ன எதுல இருந்தாங்க, நம்ம மதி மாஸ்டர் எதுல இருந்தா அவர் நீதித்துறையில இருந்தார் நீதி பரிபாலன முறையில. ஆனா இப்படி எல்லாம் இருந்தவங்க அதே மாதிரி இங்க அண்ணா கணேசன் கணேசன் இங்க தலைவரால் எதுக்கு அனுப்பப்பட்டாங்க, அவர் செய்த ஒரு தியாகம், அவரு மறுமணம் செய்து கொண்ட அந்த என்னுடைய சகோதரி அவருடைய கணவர் அங்க எவ்வளவு பெரிய ஒரு தளபதியா தலைவருக்கு உண்மையும் நேர்மையாக அந்த மண்ணில் போராடிய இந்த பச்சை குழந்தையோடு தவித்த அந்த தாயை அந்த சகோதரியை வருமானம் செய்து இன்னைக்கு 2 பிள்ளைகளை மூச்சுக்கு 300 முறை என்னுடைய மகன் அப்படின்னு சொன்னார். அங்கேயும் களத்திலையும் போராட்டத்திலையும் தியாகம் அந்த இடத்துலையும் தியாகம் செய்யக்கூடிய எண்ணற்ற என் 7 உறவுகள் இருக்கிறாங்க, போராளிகள் இருக்கிறாங்க. அந்த நேர்மையான